நாடாளுமன்ற தேர்தலில் வென்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சந்திரபாபு நாயுடு மற்றும் 3வது முறை பிரதமராக பதவியேற்கும் மோடி ஆகியோருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆன்மீக பயணம் முடிந்து சென்னை திரும்பிய அவர் பிரதமரின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பது குறித்து முடிவெடுக்கவில்லை என்று கூறினார். பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கும் திமுக கூட்டணி தலைவர், என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் அமோக பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மத்தியில் என்டிஏ 3வது ஆட்சி அமைக்கப் போவது, 3வது வாட்டி மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பதவியேற்க போகிறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், நன்றி. இன்னும் அதை பற்றி முடிவு பண்ணேன். யூஸ்வலாக வருஷம் போகிறது ரிஷிகேஷ், பத்ரிநாத், பாபாஜிக்கு அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு வாட்டி ஒரு புது அனுபவம். தேங்க்யூ. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஜூன் 7ஆம் தேதி குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர முடிவு செய்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து புதிய அரசை அமைப்பதற்காக அந்த கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து பிரதமர் மோடி உடனடியாக குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வரும் ஜூன் 7ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ய உள்ளனர். அதன் பிறகு குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வெகு விரைவில் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு மோடியை கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்த உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.